ஹாய்ப்பா, குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, சிம்பிளாக ஒரு பிரியாணி தான் பண்ண போகிறோம். என்ன பிரியாணினா, எறா பிரியாணி தான் பண்ண போகிறோம். கொஞ்சமாக நெய் போட்டாச்சு. நெய் போட்டுட்டு தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சுருந்தேன். தக்காளி வெங்காயத்தை வதக்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் நான் சேர்க்கலை. இன்னும் கரம் மசாலாவாக தான் போட போகிறேன். அதனால் இதில் எதுவுமே நான் சேர்க்கலை. நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, புதினா அலசி வச்சுருக்கோம். கொஞ்சமாக போட்டுக்கலாம். நெய் கூட ரொம்ப கம்மியாக தான் போட்டேன். நெய் மட்டும் தான் சேர்த்தேன். ஆயில் எதுவுமே நான் சேர்க்கலை. கொத்தமல்லி, புதினாவை நல்லா அலசி இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம் போட்டோம். கொத்தமல்லி, புதினா போட்டோம். நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி, பூண்டு இன்னும் சேர்க்கலை. இது நல்லா வதங்குறதுக்காக அது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்தோன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து என்ன, எறா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தயிர் போட்டு இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து மஞ்சத்தூள் போட்டு இஞ்சி, பூண்டு, சோம்பு இது 3 பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அது 3த்தையும் சேர்த்துக்கலாம். அதாவது எறாவை நல்லா மஞ்சத்தூள் கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு இஞ்சி, பூண்டு, சோம்பு பேஸ்ட்டை போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள், கரம் மசாலா இவ்வளோ தான். இதோட மசாலாவே இவ்வளோ தான். நல்லா போட்டு இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் எறா வேகும், தண்ணியும் விடும் இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் தண்ணி சேர்க்கலை. நல்லாவே எறா வந்து தண்ணி விட்டுருக்கு. தண்ணி விட்டதுனால நம்ம வந்து கொஞ்சம் அரிசிக்கு போடுற தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஒரு கப்புக்கு 1 கப் ரைஸுக்கு எப்பவுமே பிரியாணி அரிசினா 1½ கப் சேர்ப்போம். இதுக்கு வந்து 1 கப் சேர்த்தா போதும். இப்போ ஊற வச்சுருக்கேன் பாஸ்மதி அரிசி. இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அந்த ஊற வச்ச தண்ணியை நான் ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். அப்போ தான் அளவு தெரியும். அந்த தண்ணியை வந்து ஊற்றினோம்னா வாசனை போயிடும். இந்த தண்ணி தான் வாசனை. ஏன்னா அலசிட்டு தான் நம்ம ஊற வைக்கணும். இப்போ வந்து ரைஸை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி அதில் வந்து ஒரு கப், 1/2 கப் கிட்ட தண்ணி இருக்குது. இன்னும் ஒரே 1 கப் சேர்த்தா போதும். இப்போ ஊற வச்ச தண்ணியோட கூட கொஞ்சம் ஊற்றி 1 கப் சேர்த்தாச்சு. 1½ கப், 1/2 கப் அதிலே இருக்கிறதுனால 1 கப் ஊற்றினா போதும். இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். தக்காளி வெங்காயம் வதக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டோம். கொத்தமல்லி, புதினா அலசி போட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வதங்கினோடனே எறாவோ சிக்கனோ என்ன போடுறோமோ, நான் வந்து இதில் எறா சேர்த்துருக்கேன். போட்டுட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். சிக்கனை வந்து தயிர், இஞ்சி, பூண்டு, சோம்பு இதிலெல்லாம் ஊற வச்சுட்டு போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். எறாவுமே பிரியாணிக்கு ஹார்டாயிரும். அதனால் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு போட்டிங்கன்னா எறா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து திறந்து பார்க்கலாம். நல்லா வந்து தண்ணியெல்லாம் வற்றி ஓரளவு வெந்துருச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சூப்பராக பொல பொல நல்லா இருக்கு பாருங்க. இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு ஈரம் இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து தம்மு போட்டுக்கலாம். தோசைக்கல்லை வச்சுட்டு அது மேலே இந்த கடாயை தூக்கி வச்சு வெயிட்டாக ஒரு மூடி போட்டு மூடிட்டோம்னா, மூடி போட்டு அந்த பூண்டு கல் வச்சு நீங்கள் குழவி கல் வெயிட்டாக தான் வச்சிங்கன்னா நல்லா தம் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். நம்ம ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக நல்லா வெந்து உதிர் உதிராக வந்துருச்சு. இப்போ அடுப்பை நிறுத்திட்டு கிண்டி விட்டோம்னா வாசனையான சூப்பர் பிரியாணி ரெடி. இந்த டைமில் நீங்கள் தம் போடணும், தந்தூரி ஸ்மெல் வரணும் அப்படின்னா உள்ள ஒரு கிண்ணத்தை வச்சு சிரட்டையை தணல் போட்டுட்டு அந்த கிண்ணத்தில் தணல் போட்ட சிரட்டையை வச்சுட்டு கொஞ்சமாக நெய்யோ ஆயிலோ ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக தந்தூரி பிரியாணி வாசனை வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். எறாவெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து போடும்போதே தயிரில் ஊற வச்சு போட்டிருக்கோம். மாதிரி சிக்கனும் மட்டனும் எதுவாக இருந்தாலும் தயிரில் ஊற வச்சுட்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டை அவிச்சேன். சரி வெறும் ப்ளைன் அவிச்ச முட்டை வைக்கிறதுக்கு வறுத்துடலாம்னு சொல்லிட்டு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துட்டு வெறும் குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு அதை கொஞ்சம் போட்ட உடனே லைட்டாக, ஏன்னா இல்லாட்டி டக்குன்னு தீஞ்சிரும். அவிச்ச முட்டையை பாதியாக கட் பண்ணி தோசைக்கல்லில் போட்டு எடுத்தோம்னா வெறும் அவிச்ச முட்டை சாப்பிட்றத விட இந்த மாதிரி வறுத்த முட்டை ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்களே எப்பவுமே இதில் வந்து பூண்டு தட்டி போட்டோம்னாலும் டேஸ்ட்டு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். சிம்பிளாக பிரியாணிக்குன்னா அவிச்ச முட்டை வைக்கிறத விட இந்த மாதிரி வைங்க. முழுசாக வறுத்தா கூட மசாலா ஏறாது. இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையும் டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணிக்கு ஒரு முட்டை சாப்பிட்றதுக்கு பதில் நம்ம நிறைய முட்டை சாப்பிடுவோம். முட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆனியன் ரைத்தா செஞ்சுக்கலாம். ஆனியன் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன்.
அது கூட வந்து பச்சை மிளகாய் என்ன பண்ணேன், குட்டி குட்டியா போடாம ஒரே ஒரு மிளகாய் எடுத்துட்டு, ஒரு கீத்து மட்டும் போட்டேன். லைட்டா கீத்து போட்டுட்டேன். கொஞ்சமா கொத்தமல்லி, புதினா சேர்த்தாச்சு. கொஞ்சமா இஞ்சி துருவலும் சேர்த்துக்கலாம். இதோ இந்த மாரி தான் போட்டிருக்கேன் பச்சை மிளகாவ. உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி துருவி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தயிர் போட்டுக்கலாம். இனிமே ஆனியன் ரைத்தாக்கு சில இடத்துல பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்ல கூட வந்து ஆனியன் தான் இருக்கும். தயிரே இருக்காது. ஆனியன் ரைத்தானா நெறைய தயிர் இருந்தா தான் பிரியாணிக்கு இதுக்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாருக்கும். அவ்வளோதான்ப்பா சூப்பரா ஆனியன் ரைத்தாவும் ரெடி ஆயாச்சு. நல்லா ஆனியன் ரைத்தா எப்பவுமே நீங்க செய்யும்போது, கொத்தமல்லி, இந்த மாரி பச்சை மிளகாய், புதினாலாம் கிள்ளி போட்டிங்கன்னா வாசனையா ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். முட்டையும் ரெடி, பிரியாணியும் ரெடி. நம்ம வந்து சாப்பிட வேண்டியது தான். சூடா எறா பிரியாணி ரெடி ஆயிருச்சு. நல்லா உதிர் உதிரா வந்திருக்கு பாருங்க. அதுதான் மெயினான விஷயம். அவ்வளோதான்ப்பா. ஒரு வழியா பிரியாணி, முட்டை, ரைத்தா சிம்பிளா ஆயில்லாம் இல்லாம செஞ்சு முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்ப்பா. பாய்.